கடந்த ஆட்சியின் போது டிஎன்பிஎஸ்சியில் பரீட்சை எழுதி டெக்னிக்கல் தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக 137 பேரை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அப்படியே இருக்கு. திமுக ஆட்சியில் மிக மோசமான மிக கேவலமான ஒரு வேலையில் போக்குவரத்து துறையில் அதே மாதிரி மின்சாரத்துறையில் ஈடுபட்டார்கள். மானிய கோரிக்கையிலே எங்களுடைய கொள்கை என்று கடந்த ஆட்சி அறிவித்தது. என்ன அதுல சிக்கல் தொடர்ந்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கா இருக்கிறதுனால இப்ப இவங்க தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது பிரச்சனையா அல்லது ஒப்பந்த முறைங்கிறத பிரச்சனையா இருக்கு? ஒப்பந்த முறையே பிரச்சனை. உத்தரப்பிரதேசம் வர்ற அந்த கம்பெனி குறைவாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க இப்போ ஆர்கியூ பண்றாங்க. இப்போ இதை விட குறைவாக பீகார்காரன் கேட்டிருந்தா பீகார்காரனை கொடுத்துருப்பாங்க. இது மிக மோசமான ஒரு அப்பட்டமான உழைப்பு திருட்டு. நாங்கள் ஒன்று சட்டப்படியும் அதை எதிர்ப்போம், போராட்ட வடிவத்தில் அதை எதிர்ப்போம். இந்த டெண்டரை கைவிடணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிற போது எங்களால் பழசு ஆகவே முடியாது, மொத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொன்னால் அது தப்பு. ஏன்னா பல டெண்டரை இப்போ ரத்து பண்ணுறாங்க அவங்க. யூபி பேஸ்ட் ஒரு நிறுவனத்திற்கு கொடுப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு இதிலான வேலை வாய்ப்பு பறிபோகுதுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்படுகிறது. அதுதான் கேள்வி. தமிழர்கள் அல்லாத தமிழகத்தில் இருக்கிற ஆளுகளை அவங்க ரெக்ரூட் பண்ண முடியும். நம்முடைய சமூக நீதி அங்கே அமுலாகுமா? நிரந்தர தன்மையுள்ள தொழிலில் கான்ட்ராக்ட் தொழிலாளி வைக்கக்கூடாது, தற்காலிகத்தை வைக்கக்கூடாது, சட்டமே இருக்கு. இந்த சட்டத்தை மீறி தான் இத்தனையும் பண்றாங்க அவங்க. வேலையெல்லாம் யூபிஎஸ் சேர்ந்தவங்களுக்கு போயிடும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, நான் சொன்ன மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயே ரொம்ப தெளிவா இருக்கு சார். இங்கிலீஷும் தமிழும் படிச்சிருந்தா மட்டும்தான், தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வேலை தெளிவா இருக்கு. அதுல அப்புறம் யூபிக்காரன் தமிழ் இங்கிலீஷும் படிச்சுட்டு உட்காந்துருப்பாருன்னா யூபியில் இருக்கிற ஒருத்தன் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து ஆதாயம் அடையணும்? கான்ட்ராக்டை ரத்து பண்ணணுமா இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்களை நியமனம் பண்ணணுமா? கான்ட்ராக்டை ரத்து பண்ணணும். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மிடையே இணைந்திருப்பவர் சிஇடியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த டெண்டர்கள் விடுவதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாக உங்களை போன்றக்கூடிய யூனியனை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறீர்கள். அதுல இப்போ யூபியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு எம்டிசியில ஒரு டெண்டர் கொடுத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறீர்கள். என்ன அதில் குற்றச்சாட்டு? அதாவது அரசு போக்குவரத்து கழகங்கள்ல மொத்தத்தில் 30,000 பணியிடங்கள் காலியாக இருக்கு. இந்த 30,000 பணியிடங்களை நிரப்பாம தரமான போக்குவரத்தை மக்களுக்கு வழங்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய பிரிவில் இருக்கிற தொழிலாளர்கள் எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால பழுது பார்ப்பு என்பதே அநேகமாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இப்போ நீங்கள் கடந்த ஆட்சியின் போது டிஎன்பிஎஸ்சியில் பரீட்சை எழுதி டெக்னிக்கல் தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக 137 பேரை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அப்படியே இருக்கு. இந்த ஆட்சி இத்தனை மாதம் ஆனங்கள் பிறகும் அது நிரந்தர பணி ஆக அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால இவர்களுக்கு நிரந்தர பணி என்கிற தன்மையிலேயே ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தங்களின்படி வேலைக்கு பணி அமர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் கடந்த ஆட்சியிலிருந்து அதுக்கு முன்னத்த ஆட்சியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பந்த முறை தொழிலாளர்களை உள்ளே கொண்டு வருவது. எங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை. அவங்க இன்னொருத்தருக்கு கீழே இருக்காங்க, அவங்க எங்கிட்ட கொண்டாந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், அவங்க இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க என்று மிக மோசமான மிக கேவலமான ஒரு வேலையில் போக்குவரத்து துறையில் அதே மாதிரி மின்சாரத்துறையில் ஈடுபட்டார்கள். இது ரொம்ப தப்பு நாங்கள் சொன்னோம். பிறகு அது இல்லை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று ஏற்கனவே இருந்த ஆட்சி சொன்னது. ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் மானிய கோரிக்கையிலே எங்களுடைய கொள்கை என்று கடந்த ஆட்சி அறிவித்தது. அது வரைக்கும் அப்படி அறிவிச்சது கிடையாது. 67 இருந்து 72 பொதுத்துறை இவங்க கலைஞர் தான் இதை பொதுத்துறை ஆக்கினார். திமுக ஆட்சியில் கலைஞர் தான் 72 இந்த கழகங்களே உருவாக்கினார். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு மைல்கல். அது தொடர்ந்து அவங்க தங்களுடைய சாதனை பட்டியல் ஒன்றாக சொல்லுவார்கள். அது உண்மை, அது கரெக்டு. நாங்களும் அதை அப்போதும் வரவேற்றோம், இப்போதும் பாராட்டுகிறோம். ஆனால் இதை கொஞ்சம் தனியார் துறை என்பதற்கு இதில் இடமே கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த க்ரீப்பிங் ப்ரைவேட்டைசேஷன் அப்படியே ஊட்டுக்கிட்டே போய்
அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட்னு ஒன்று, இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு வந்த பிறகு அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை டிரைவர் வந்து அவங்க ஆள், கண்டக்டர் எங்கள் ஆள். இதில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சுனாக்கா இல்லை, வரவு குறைஞ்சதுன்னா அவனுக்கு நஷ்டம் வந்ததுன்னா நாங்கள் ஈடு கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த பஸ் ஓடுது. இப்போ 5 பணிமணிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மிக மோசமான ஒரு நடவடிக்கை, தனியார் மயம், அப்பட்டமான தனியார் மயம். அடுத்து வந்து இப்போ பணிமனைகளையே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எங்கள் கட்டமைப்புகள், எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனை வருஷம் உண்டாக்குனது எல்லாத்தையுமே 5 பணிமனைகள் சென்னையில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்க சொன்னீங்க கடந்த ஆட்சியில ஒப்பந்தம் கொள்கை விளக்கத்திலேயே வந்திருக்கிட்டது, எங்களுடைய கொள்கையாக வந்துருச்சு மானிய கோரிக்கை இலவசம், திமுக ஆட்சியில் இருந்ததா நீங்க சொன்னீங்க. இதே சிஐடியும் சரி, எம்டிசியில் இருக்கக்கூடிய யூனியனும் சரி, ஏற்கனவே கடந்த ஆட்சியில் சால்வெட் நிறுவனத்திற்கு கொடுத்திருந்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு நீங்க போயிருந்தீங்க. அப்பவே இந்த பிரச்சனை வந்து இருந்ததா சார்? இப்போ என்ன அதுல சிக்கல் தொடர்ந்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அந்த அது தப்பு என்று நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம், இயக்கங்கள் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம். உயர்நீதிமன்றம் ஒரு 10 பாயிண்ட் போட்டு இது கான்ட்ராக்ட் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பே கொடுத்தாங்க. தனி நீதிபதி ரிசர்வேஷனுக்கு எதிரானது, ரிசர்வேஷனுக்கு எதிரானது என்று கொடுத்தாங்க. ஒரே தொழிலை பார்க்குறவங்க 2 சம்பளம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, குறைச்சி சம்பளம் வாங்குறோம் எப்படி மன நிம்மதியோட வேலை செய்வாங்கலாம் அதில் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் மேல்முறையீடு செய்து அவர்கள் அதை ரத்து செய்தார்கள். இப்போ உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய இது இருக்குது. அது உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்கிறதுனால இப்போ இவங்க வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே இப்போ நிரந்தர தன்மையில் ஆள் எடுக்கவே இல்லை என்பது எனக்கு என்ன கேள்வினா, இது ஒப்பந்த முறை. இப்போ இந்த கண்டக்டர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்துல யூபியை சேர்ந்த, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது பிரச்சனையா அல்லது ஒப்பந்த முறைங்கிறத பிரச்சனையா இருக்கு? ஒப்பந்த முறையே பிரச்சனை. அப்படின்னா இது இந்த ஆட்சியில ஒரு பிரச்சனை இல்லை, இந்த ஆட்சியுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, இது ஏற்கனவே இருக்கிற ஆட்சி. அந்த ஆட்சி இந்த ஆட்சி தொடர்கிறது என்பது எங்களுடைய வருத்தம். நாங்கள் பெரிய மாற்றம் பண்ணுவோம்னு சொன்னாங்க, சில விஷயங்களை முயற்சி பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் வந்து அவங்க மாற்றலை அல்லது மாற்ற முடியாமல் தடுமாறுறாங்க. அது தப்புன்றோம் நாங்கள், அதை நீங்கள் வந்து நிறுத்தணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசமாக வேறு இடமாங்கிறதல்ல பிரச்சனை. யாராக இருந்தாலும், யார் அதை கான்ட்ராக்டுக்கு எடுத்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. இல்லை, ஒப்பந்த புள்ளியிலேயே நீங்கள் அந்த ஒப்பந்தம் கோரும் இந்த ஒப்பந்த புள்ளியிலேயே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களை வரவேற்கிறோம் என்று அதுல இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ அது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பது சிக்கலாகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, அவங்க குறைவாக கோட் பண்றவங்களை அவங்க எடுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் வர்ற அந்த கம்பெனி குறைவாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க இப்போ வந்து ஆர்கியூ பண்றாங்க. இப்போ இதை விட குறைவாக பீகாரக்காரன் கேட்டு பீகாரக்காரனை கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆளை கொண்டு வர போகிறீங்களா எப்படி இப்படின்னு நான் கேட்குற போது இல்லை இல்லை அவன் இங்கே தான் ஆள் எடுப்பான், இங்கே வந்து பண்ணுவோம், ஏதோ சமாதானம் சொல்லுகிறார்கள். இதில் வந்து ஒப்பந்த முறை என்பது, இப்போ நீங்கள் வந்து சென்னை மெட்ரோ ரயில் எடுத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற கான்ட்ராக்டர் தான் அதை எடுத்திருக்காரு. அந்த பிவிஜிங்கிறது கர்நாடகா. நிறைய கர்நாடகா ஆட்களையும் கொண்டு வந்து போட்டு தான் அங்கே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மிக மோசமாக நியாயமான சம்பளம் இல்லாமல், வார விடுமுறை கூட இல்லாமல், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையெல்லாம் கொடுக்காமல், கூடுதல் பணி வாங்கக்கூடிய முறையில், வேலை பாதுகாப்பற்ற முறையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். யாருடைய நோக்கம்? நிறுவனங்களுடைய நோக்கம். தனியார் முதலாளி எடுக்கக்கூடிய நிறுவனங்களின் நோக்கமாக. இந்த போக்குவரத்து அல்லது ரயில்வே, அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களுடைய நோக்கம் அது. சரி, அரசாங்கத்தின் நோக்கம் அதுதான். தனியார் நிறுவனங்களும் அதான் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் அந்த விஷயத்தில் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டக்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் வந்து 30-35,000 சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 14-18,000 கொடுத்துட்டு அப்புறம் பேட்டா கூட இல்லாமல், இப்போ நீங்கள் வந்து இப்போ கான்ட்ராக்டுக்கு வர்றவங்களுக்கு கலெக்ஷன் பேட்டா கூட கிடையாது. இது வந்து மிக மோசமான ஒரு அப்பட்டமான உழைப்பு திருட்டு. இப்போ நிரந்தர தொழிலாளி செய்கிற அதே வேலையை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு அதை விட குறைவான சம்பளம் கொடுப்பது, அவனை நிரந்தரப்படுத்தாமல் இருப்பது, இப்படிப்பட்ட இந்த வேலைகள் அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ கொடுக்குற டெண்டர் என்பது அதுதான். இப்போ இந்த டெண்டரை வந்து நீங்கள் கொடுத்துருக்கவே கூடாது என்று அவர்களிடம் நாங்கள் வாதிட்டோம். அவங்க அந்த பீரியடில் இது கேட்டது தான் இது. இப்போ அதை நீங்கள் தொடராதீங்கன்னு இவங்ககிட்ட நாங்கள் வந்து அமைச்சரை பார்த்து நாங்கள் வந்து அவங்க ஆட்சி வந்த உடனே முதல் மாதமே சந்தித்து அவரிடம் விளக்கமாக எல்லாம் சொல்லி அமைச்சரிடம் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம், பரிசீலிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் இப்போது வந்து இது செயலுக்கு வருகிறது. வருவது நல்லது. கிட்டத்தட்ட 28,000 மதிப்பு உள்ளதாக அந்த ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அதில் இந்த டெண்டரில் வந்திருக்கக்கூடிய தகவலாக நான் பார்க்க முடிகிறது.
இப்ப இந்த 28,000ங்கிறது இந்த ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதே அடிப்படை சிக்கலா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, 28,000ங்கிறதே தொழிலாளி கிடைக்காது. ம். ஒரு தொழிலாளிக்கு 28,000ங்கிறது கான்ட்ராக்ட் கொடுப்பான். கான்ட்ராக்ட் அவனுக்கு கமிஷன் எடுத்து தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ம். நீங்க இப்போ அதாவது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா 27,629 ரூபா பெர் பர்சன் பெய்டு பை எம்டிசி அப்படின்னு சொல்லி பேசிக் மந்த்லி ரேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. போட்டிருக்கு. அதான் யாருக்கு கொடுக்குறாங்க? தொழிலாளிக்கு நேரடியாக நீங்க கொடுப்பீங்களா, அல்லது நீங்க அந்த சொல்ற நிறுவனத்துக்கு கொடுப்பீங்களா? நிறுவனத்துக்கு இதை கொடுத்தீங்கன்னா நிறுவனம் எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அவன் கமிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு தானே கொடுப்பான். அதனால இப்போ இதில் இன்னும் எங்களுக்கே குழப்பம் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய இந்த இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதற்குள்ள ஏன் இது வந்து சிக்கல்கள் இருக்கு அல்லது குழப்பம் இருக்குங்கிறத அது தெளிவுபடுத்த வேண்டிய சிக்கல் இருக்கா, அல்லது ஐயோ வந்துருச்சு அப்படின்னு அவசரப்படுறது பிரச்சனை இருக்குதா? யாருக்கு? எங்களுக்கா? எங்களுக்கு ஒன்றும் அவசரப்படுறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே கூடாதுங்கிறது தான். நாங்கள் வந்து ஒன்று சட்டப்படியும் அதை எதிர்ப்போம், போராட்ட வடிவத்தில் அதை எதிர்ப்போம். ஏற்கனவே எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்திருக்கிறோம். இப்போ இதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். இது வந்து இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் பஸ் அவங்க ஓட்டுறதும் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அதையும் நீங்கள் வந்து கழகங்களே நடத்தணும்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு நஷ்டம் வந்தால் அரசு அவங்களுக்கு ஈடு கட்டுவதை போல் கழகத்துக்கு நஷ்டம் வந்தால் நீங்கள் ஈடு கட்டிட்டா சரியாக போச்சு, கழகம் அதை ஓட்டும்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை வந்து நம்முடைய தொழிலாளர்கள் பழுது பார்க்க இயலாது, அந்த திறமை அவர்களுக்கு கிடையாது, ஏற்கனவே இருந்த மந்திரி சொன்னார். அது மாதிரி ஒரு தப்பான ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா, வேணா பேசிக்காக படித்தவன், ஐடிஐ படித்தவன், டிப்ளமோ படித்தவன், இத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கிறான், அதை செய்வான். ஆனால் ஏதோ ஒரு நொண்டி சமாதானத்தை சொல்லிவிட்டு அதை வந்து நாங்கள் விட்டுறோம், அதாவது பழுது பார்க்கும் வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறது, மற்றவங்க பார்ப்பாங்கன்னு விட்டுறது. இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரத்தன்மை உள்ள வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லாத தொழிலாளியை புகுத்துகிற சட்டவிரோத நடவடிக்கை. ஊதியத்தை குறைத்து கொடுப்பதுதான் இன்னும் கொஞ்சம் கூட புரிதலுக்காக நான் அதை கேட்கிறேன். இந்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்ட, குறிப்பாக இந்த ஒப்பந்தம் இப்ப நீங்க வந்து கண்டக்டர்களுக்கு 2000 பேர் வந்து நியமன பதவியில நியமனம் செய்யப்படுவது, அது வந்து இந்த யூபியை சேர்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் எடுத்திருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய இந்த டெண்டர்ல கடந்த பிப்ரவரி மாதம் இந்த டெண்டருக்கான ஓப்பனிங் ஆகுது, ஃப்ளோட் ஆகுது. மார்ச் மாதம் வந்து அது அனைவருக்குமான இன்வைட் பண்றாங்க. அதற்கு பிறகாக இந்த 7ஆம் தேதி வந்து 7வது மாதம் வந்து அதற்கான ஒப்பந்தம் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாகும். ஸோ பை மீன் ஒயில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடியதுல எதையுமே வந்து இந்த ட்ரேட் யூனியன்களால் தடுக்க முடியலையா, செய்ய முடியலையா? அதாவது இதை ட்ரேட் யூனியனால தடுக்க முடியாது, டெண்டர் கொடுக்கறத தடுக்க முடியாது. ஆமா, டெண்டர் கொடுக்கறத தடுக்க முடியாது. இந்த டெண்டர் கொடுக்காதீங்க, நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு போகலாம் அல்லது போராடலாம், இதுதான் நாம் வந்து அதை செய்ய முடியும். இப்போ இவங்க இந்த அரசு வந்தபோது ஏற்கனவே இருக்கக்கூடிய முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணுங்கிறத நாங்கள் மனுவை கொடுத்துட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு, அந்த ப்ரைவேட் ஓட்டுறது, அவனுக்கு டெப்போவையை கொடுத்தது, இப்போ நீங்கள் டெண்டர் கொடுக்க எல்லாரும் தப்புன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது சேர்த்து இது உட்பட. ஆமாம் ஆமாம், இதுனா ஆமாம், இப்போ கொடுத்துருக்குற இந்த டெண்டர் உட்பட. அப்போ அவங்க வந்து இந்த டெண்டரை வந்து கைவிடணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிற போது எங்களால் பழசு ஆகவே முடியாது, மற்றவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொன்னால் அது தப்பு. ஏன்னா பல டெண்டரை இப்போ ரத்து பண்ணுறாங்க அவங்க. இப்போ பொதுத்துறையில் பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய டெண்டர் பலவற்றை நாங்கள் வந்து ரத்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் விடுறோம். 20லிருந்து 30% பணம் எங்களுக்கு அதில் மிச்சமாகுதுன்னு ஆதவர்ஜுனா சட்டசபையிலே இப்போ சொன்னார் 4 நாளைக்கு முன்னே. அதனால இந்த டெண்டரை வந்து விட்டுருக்காங்க, நாங்கள் டெண்டரை ரத்து பண்ணுறோம் அப்படி சொல்கிறதுல உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நீங்கள் ரத்து பண்ணியிருக்கணும். இல்லை, கேள்வி என்ன வருதுன்னா சார், இப்போ எங்கே இதில் புரிதலுக்கு பிரச்சனையா அல்லது உண்மையிலே சிக்கல் இருக்காங்கிறதா அங்கே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யூபி பேஸ்டு ஒரு நிறுவனத்திற்கு கொடுப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு இதிலான வேலை வாய்ப்பு பறிபோகுதுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்படுகிறது, அதுதான் கேள்வி. யூபியிலிருந்து நீங்கள் யூபியில் இருக்கிற ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா இயல்பாகவே இயற்கையாகவே அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வரதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள், அவங்களை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு தான் ஏற்பாடு. இதில் சிக்கல் என்னன்னா, கண்டக்டர்ஸுக்கு இதுக்கான வேகன்சி இந்த டெண்டர் கண்டக்டரை கூட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய செட்டிப்பட்டிக்கும் பள்ளிநாயக்கம் இந்த போன்ற ஊர்களுக்கு வட மாநிலத்திலிருந்து ஒருத்தரை கூட்டு வந்தவர் மூலியமாக அவரிடம் எப்படி டிக்கெட் கேட்க முடியும், எப்படி கொடுக்க முடியும் இருக்கு. அப்ப யதார்த்தத்துல அந்த சிக்கல் கேள்வி அடிபட்டு போதா? சிக்கல் இருக்கு. அந்த 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 சிக்கல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்க யூபியிலேயோ அல்லது வடநாட்டிலிருந்து வந்தவங்களோ தமிழ்நாட்டில் கொஞ்சம் காலமா இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னா இங்கிருந்து அவங்க ரெக்ரூட் பண்ண முடியும். தமிழர்கள் அல்லாத தமிழகத்தில் இருக்கிற ஆளுகளை அவங்க ரெக்ரூட் பண்ண முடியும். அவங்க தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி வர இப்போ தமிழர்களை அவங்க எடுத்தாங்கன்னா வேற,
அப்படி எடுத்தாலும் கூட இதில் வர்ற சிக்கல் என்னென்னா, நம்முடைய சமூக நீதி அங்கே அமுலாகுமா? ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 18% கொடுப்பேன், மலைவாழுக்கு 1% கொடுப்பேன், இவங்களுக்கு 20% கொடுப்பேன், மோஸ்ட் பேக்வேர்டு கொடுப்பேங்கிறது அமுலாகுமானா அமுலாகாது. இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற மிக மோசமான விஷயமே என்னென்னா, இந்த இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி அமுல் ஆகாது என்பது மிக மோசமான ஒன்று. 2 இறந்தவர்கள் பிள்ளைகள் நம்முடைய கார்பரேஷனில் இருக்காங்க. அவங்க கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து காத்திருக்காங்க, கம்பேஷனட் கிரவுண்டில் காத்திருக்காங்க. பெண்கள் குறிப்பாக காத்திருக்காங்க. அவங்களுக்கே கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டக்டர் மற்றதுன்னு வெளி இடத்துல கொடுத்தா என்ன நியாயம்? இதெல்லாம் எந்த விதமான நியாயமும் கிடையாதுங்கிறது எங்களுடைய இது. இப்போ இதை தடுக்கிறது அப்படின்னு வர்ற போது நாம் ஒன்றும் நீதிமன்றத்துக்கு போகணும், மற்றத்துக்கு போகணும், இதை பண்ணணுங்கிறது. இப்போ கான்ட்ராக்ட் சட்டத்திலேயே என்ன இருக்குன்னா, நிரந்தரத்தன்மையுள்ள தொழிலில் கான்ட்ராக்ட் தொழிலாளி வைக்கக்கூடாது, தற்காலிகத்தை வைக்கக்கூடாது, சட்டமே இருக்குது. அந்த சட்டத்தை மீறி தான் இத்தனையும் பண்ணுறாங்க அவங்க. நாங்கள் அந்த சட்டப்படி தான் வழக்கு போடுறோம். நீதிமன்றங்களும் நியாயமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா, வண்டியை இயக்குபவரே கான்ட்ராக்ட் தொழிலாளி, வண்டி ஓட்டுறவரே, டிரைவரே, இந்த லோகோ பைலட், அந்த லோகோ பைலட்டு அவரே கான்ட்ராக்ட் தொழிலாளி. இது ரொம்ப அத்துமீறி அநியாயமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது அதில் இருக்கிற பிரச்சனை. அப்போது ஒட்டு மொத்தத்திலேயே கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை திரட்டி இந்த முறைக்கே ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இப்போ சிஐடியில் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான மாநாடுகள் மொத்தம் நடத்தி. என்னென்ன சார் திமுக என்ன சொல்லுது? நீங்க யூபி சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க, அப்போ இது வேலையெல்லாம் யூபி சேர்ந்தவங்களுக்கு போயிடும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷனில் இதில் இருக்கக்கூடியதில் இந்த டெண்டரில் அவங்க போடக்கூடியவர்களுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கிலீஷும் தமிழும் தான் அவங்களுக்கான அடிப்படை குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்டு இது இருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே எடுத்தபோது தமிழ் தெரியாத இப்போ மலையாளத்து நண்பர்கள்லாம் அங்கே இருந்தாங்க தமிழ்நாட்டில். அவங்க வந்தபோது தமிழ் தெரியாது, எடுத்துட்டாங்க. பிறகு தமிழ் தெரியலாம் என்ன பண்ண சொன்னபோது கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் படிங்க, 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 2 திருக்குறளாவது படித்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதணும், எழுதிட்டீங்கன்னா தான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு அவர்களை நிரந்தரப்படுத்தாமலே வச்சுருந்து பிறகு கொஞ்சம் தமிழ் மற்றது கற்றுக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ண ஒரு வரலாறுலாம் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ தெளிவாக என்ன இருக்குன்னா, இதுதான் கல்வி தகுதி, இந்த கல்வி தகுதி இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுப்போம், அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் வேலை கொடுப்போம்னு இருக்குது. அதுலேயே ரொம்ப தெளிவாக இருக்குது சார். இங்கிலீஷும் தமிழும் படிச்சிருந்தா மட்டும்தான், தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வேலையும் தெளிவாக இருக்கு. அதில் அப்புறம் யூபிக்காரன் இது தமிழ் இங்கிலீஷும் படிச்சுட்டு உட்காந்து போகிறேன்னா, இங்கிலீஷ் கூட விடுங்க, தமிழ் படிச்சுட்டு உட்கார போகிறோம். அது நம்ம பார்க்கணும். இப்போ அது நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு கேள்வி. யூபியில் இருக்கிறவன் இங்கே கொண்டாந்து வேலைக்கு வைப்பான். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, யூபியில் இருக்கிற ஒருத்தன் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து ஆதாயம் அடையணும்? டெண்டர் போடும் போதே அதுக்கான இந்த யார் டெண்டர் கோரவங்களோ அவங்களுக்கான அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் டெண்டர் கோரலாம்ங்கிறது அந்த சிக்கலுக்கான அதுவே தப்பு. இப்போ நீங்கள் டிஎன்பிசி எழுதுறதுக்கு கூட வெளியிருந்து எழுதலாம்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்கிற பிரச்சனை தான். அதுவே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எடுக்கத்தக்க விதத்தில் டெண்டரை நீங்கள் விடணும். எவ்வளவோ பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற போது அதை பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க எடுத்துட்டாங்க, நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்கிற போது ஆள் எடுக்கிறத பொறுத்தவரையில் அவங்க தரப்பில் என்ன? இப்போ நான் முந்தா நாள் பேப்பர் என்ன சொன்னார், ஏங்க அவன் தாங்க கான்ட்ராக்டர் தாங்க வடநாட்டுக்காரன், ஆள் இங்கே எடுப்பான், அவன் இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுவான், இந்த தகுதிக்கு உள்ளிட்டோர் ரெக்ரூட் பண்ணுவான் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படி பண்ணாலும் அது தப்பு தான், தப்பு தானே. கான்ட்ராக்ட் முறைங்கிறது தான் நம்ம எதுக்க வேண்டிய பிரச்சனை. கான்ட்ராக்டை ரத்து பண்ணணுமா இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை நியமனம் பண்ணணுமா? கான்ட்ராக்டை ரத்து பண்ணணும். இங்கே இருக்கிற ஆட்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக எப்படி இங்கே ரெக்ரூட் பண்ணோம்னா, ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வர சொல்லி இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. என்னன்னா, சால்வாட் நிறுவனத்துக்கு போன போது நீங்க எதிர்த்து உயர்நீதிமன்றத்தின் நாடி செல்கின்ற போது அதை மீறி தான் அவங்க கொடுத்ததாக திரு ஆறுமுகன் கூட சொல்லியிருந்தார். அப்போ அந்த சூழல் இருக்கின்ற போது அதுவே இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதான் வழக்கில் பெஞ்சு ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, இந்த வழக்கு பெண்டிங்காக இருக்கு. பெண்டிங்காக இருக்கிற போது இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அந்த வழக்கு நாளைக்கு ஒருவேளை இதெல்லாம் தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் இதெல்லாம் நல்லெண்ணு ஆகிடாகும், இதெல்லாம் செல்லாததாகும். அந்த முயற்சி நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்க. எப்படி ஆள் எடுக்கணுங்கிறது இங்கே எப்படி இருக்குன்னா, முன்ன எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எடுப்பாங்க. இப்போது தமிழ்நாடு தேர்வாணையத்தில் மூலம் பரீட்சை வைத்து அந்த பரீட்சையில் தேறியவர்கள் தான் வேலைக்கு எடுக்கப்படுவார்கள் என்று சட்டத்தை மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் டிஎன்பிசியில் எடுக்க வேண்டிய திறமையுள்ள ஒருத்தனை ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்து நீ எவனை வேணா வச்சுக்கிடான்னு சொன்னால் என்ன நியாயம்?
அதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து தேர்வு ஆகி காத்திருக்கக்கூடிய பழுது பார்க்கும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காம, ஆர்டர் கொடுக்காமலும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அந்த ஆட்சியே கொடுக்கல, இந்த ஆட்சியும் கொடுக்கல, இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. நான் அமைச்சரை சந்திச்ச போது முதல்ல சொன்ன விஷயம் இதுதான். முதல்ல வந்து செலக்ட் ஆகிருக்கிறவங்கள முதல்ல கொடுத்து முடியுங்க அப்படின்னு. அது இன்னும் முடியாமல் இருக்கு. இப்படி வந்து பண்ணுறதுங்கிறது சரியில்லை. அதனால் வந்து பழுது பார்க்கும் வேலையை அவுட் சோர்சிங்கே கொடுத்துருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. அதாவது யாரையா வெளியிருந்தோ கூப்பிட்டு வந்து நீ ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிரு, நான் எப்போல்லாம் கூப்பிட்றோம், இப்போ நம்ம போய் வண்டியை ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது கூட சந்தேகம் வருது. அந்த அளவுக்கு தரம் கெட்டு தாழ்ந்து இதுவரைக்கும் இல்லாத புதிய சுரண்டல் முறையை கொண்டு வருகிறார். அதான் இருக்கிற பிரச்சனை. ஆனா இப்ப இத்தனை பேருக்குமான ஒரே வேலை வாய்ப்பு வந்து இந்த தேர்வாணை மூலியமாக கொடுக்க முடியுங்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குங்கிறது நிச்சயமா இருக்கு. ஏன் இல்லை, ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க முடியாது அப்படின்னு அப்படி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்டர் டிரைவர் வேலைக்காக இத்தனாம் தேதி பரீட்சை நடக்கும், தேர்வு நடக்கும் அப்படின்னா தேர்வு எழுத போகிறான். எவன் உன்னுடைய குவாலிஃபிகேஷன் படி இருக்கிறானோ நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், வேலைக்கு எடுக்க போகிறோம். எவனுக்கு என்ன ஆகும், அதில் எத்தனை மாதம் ஆகும்னு நினைக்க ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்யூமுலேஷன் நிறைய இருக்கு, அது கூட சேர்த்து இப்பவும் போடும்போது ஒரு பெரிய பேர்டனா அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவர்கள் பக்கம் வைக்கக்கூடிய ஒரு வாதம். நீ உண்டாக்கிக்கிட்டது, அதுக்கு சட்டம் என்ன செய்யும், நாங்கள் என்ன செய்வோம், நியாயம் நீதிங்கிறது என்ன செய்யும்? நீங்கள் உண்டாக்குனது தானே அது. அது வந்து யாரை பாதிக்குது? மக்களை பாதிக்குது. அல்டிமேட்டாக தரமான போக்குவரத்து இல்லை, பாதுகாப்பான போக்குவரத்து இல்லை, அவர்களுக்கு வந்து வசதியான வண்டி மற்றது இல்லை, உரிய நேரத்தில் போகக்கூடிய நிலைமை இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப யதார்த்த நிலையிலிருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை வந்து முழுக்க முழுக்க ரத்து செய்யப்படும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக ரத்து செய்யப்பட முடியும். படம் வேண்டும்ங்கிறது உங்களுடைய கோரிக்கை இருக்கலாம், படம் முடியுமாங்கிறதா கேள்வி. முடியும். ஏன் முடியாது? நிச்சயமாக முடியும். எப்படி? நீங்க வந்து ஒரு தொழிலில் நீங்க வந்து நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் மற்றது நீங்க போடுறீங்க. கட்டணத்தை நான் போட முடியாது, மக்களுக்கு போட முடியாது, ஏன்னா மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலோ, அல்லது மக்களுக்கு உதவி செய்யணும், இப்போ பெண்களுக்கு நம்ம வந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி, அல்லது விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுறதுன்னா அரசு ஈடு கட்டணும். லாபமா நஷ்டமா அப்படின்னா, லாபம் வரக்கூடிய வழித்தடத்தை மட்டும் நான் ஓட்டுவேன், நஷ்டம் வர வழித்தடத்தை மூடிடுவேன் அப்படின்னா லாபம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 20,000 பேருந்தில் கிட்டத்தட்ட 10,000 பேருந்து நம்ம நிறுத்தணும். கிராமத்துக்கு பஸ் இருக்காது, மற்றதுக்கு பஸ் இருக்காது, எதுக்கும் பஸ் இருக்காது. அப்போ இந்த சமூக பொறுப்பை நிறைவேற்றுறது யாருடைய பொறுப்பு? அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த வேலையை செய்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க வேண்டியது தானே நியாயம், அதானே சரி. அரசு தான் அதை செய்யணும். அப்போ அரசு தான் ஈடுகட்டணும். ஆனால் இது வந்து குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருப்பது அப்படிதானே யதார்த்தமான சூழலாக இருக்கிறது. 20 ஆண்டு காலமாக இல்லை, இதெல்லாம் வந்து இப்போ ஒப்பந்த தொழில் இல்லை, அவர்களுக்கு சரியான பணப்பலங்கள் சேரல, அவர்களுக்கு போக வேண்டிய மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாகத்தான் இருக்கு. ஆமாம், 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் இந்த துறையில், போக்குவரத்து துறையில் வருமான இடைவெளி வருவதற்கு காரணமாக இருக்கிற திட்டங்கள் இருக்கு பாருங்க, அதை வந்து ஈடுகட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ வரவுக்கும் செலவுக்குமான கேப். இப்போ நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ண பிறகு திமுக ஆட்சியில் வயபிலிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு உருவாக்குனாங்க. அது என்னன்னா, வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு, ஒரு கேப் இருக்குது, இது அரசாங்கம் கொடுத்துரும் அப்படின்னு ஒத்துக்கொண்டு சட்டமே போட்டாச்சு. அப்போ ஒரு ஜியோவே போட்டாச்சு, அமுலில் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 6,000 கோடி கொடுக்குற இடத்துல 2,000 கோடி கொடுத்தாங்க போன பட்ஜெட்டில். இப்போ இவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கலை, குறைச்சி ஒதுக்குறாங்க. அந்த குறைச்சி ஒதுக்குறதுங்கிறத ஈடுகட்டுறதுக்கு தான் இப்படியெல்லாம் ஆளுங்களுக்கு சம்பளம் இல்லாமல், லீவ் இல்லாமல், மற்றது இல்லாமல் ஆளுங்களை வைக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அரசு தான் ஈடுகட்டணும். நீங்கள் வந்து 2 பேர் வேலை செய்கிறாங்க சார், ஒருத்தனுக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுப்பீங்க, இன்னொருத்தனுக்கு 20,000 30,000 சம்பளம் கொடுப்பீங்க, என்ன சார் நியாயம் இது? எப்படி அதை வந்து வண்டி வேலை செய்கிறவங்க மட்டும் எப்படி ஒத்துக்கும், எவன் தான் எப்படி ஒத்துக்குவான்? இந்த அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இது மூலிமா? இந்த கான்ட்ராக்ட் முறை என்பதையே நீங்கள் நிறுத்தணும் உடனடியாக எவ்வளவு வேகமாக விரைவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிரந்தர தன்மையுள்ள பணிகளில் நிரந்தர தொழிலாளர்களை நம்முடைய ஒப்பந்தப்படி இங்கு இருக்கிற பழைய நீதிப்படி வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றிங்க. எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களுடைய பகிர்ந்து கொண்டிருக்க.